எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் சென்னாங்குனி கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலே. இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை பொரிஞ்சதும் இதில் தட்டி வச்சிருக்க பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போது நான் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்க விடுங்க. இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் நல்லா குழஞ்சு இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் 3 கத்திரிக்காய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சென்னாங்குனி கருவாடாக எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 10 நிமிஷம் அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா 3லேருந்து 4 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண், தூசு எதுவுமே வராது. அப்படி நீங்கள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மண் தட்டும் சென்னாங்குனி கருவாட்டில். ஸோ இது மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். இது தொக்குன்றதால ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் சென்னாங்குனி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் பிளெயின் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே தெரியும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இது என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.